வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கோவில் ரொம்பவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவில்னு சொல்லணும். கண்ணகி மதுரையை எரிச்ச கையோட வீராவேசமா கிளம்பி வந்து அழுது புலம்பி அமைதியாகி ஒரு கோயில்ல அவளுடைய ஆஸ்தான கோயில்ல உட்கார்ந்துருக்கா. அந்த கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கோயில் இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. நம்ம கண்ணகி காளி உருவம் கொண்டு இந்த கோவில்ல இருக்கிறான்னு சொல்றாங்க. மதுரையில இருந்து கிளம்பி வந்து இந்த கோவில்ல வந்து சேர்ந்ததுனால இவள் ஆரம்பத்துல மதுரை காளியம்மன் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதுவே காலப்போக்கில் இப்ப நம்ம மதுரைன்னு சொல்றது இல்லையா, அத போல மதுரை காளியம்மன் ஆகி போச்சு. அதே நேரத்துல இங்க வந்து சாமியா இருக்கிறது கண்ணகி இல்ல. கண்ணகி இங்க வந்தது இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா சாமியா உட்கார்ந்து இருக்கிறது கண்ணகிக்கு உதவியா இருந்து மதுரையே எரிக்க காரணமா இருந்த உக்கிரமான காளியம்மா தான் இங்க சாமியா உட்கார்ந்துருக்காங்க. இந்த பகுதியில வந்து கண்ணகி காளியம்மாவை வேண்டி ஒரு துஷ்டனை அழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த காளியம்மா இங்கேயே தங்கி போட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல காளியம்மா வழிநடையா இந்த பக்கம் வந்தப்ப இந்த கோவில்ல ஒரு நாள் தங்க அனுமதி கேட்டாங்களாம். விதிவசத்தால அந்த அம்மா இங்கேயே தங்கும்படி ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. சரி, உண்மையில என்னதான் நடந்துச்சு? கண்ணகி தான் இங்க இருக்கிற காளியம்மாவா இல்லையா? கண்ணகிக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு? பெரும் புகழ் வாய்ந்த இந்த கோவில்ல சாமியை தரிசிக்கிறதுக்கு பக்தர்களுக்கு எல்லா நாட்களையுமே அனுமதி கிடையாது. வாரத்துல 2 நாள், திங்கள் வெள்ளி, இந்த 2 நாள்ல மட்டும்தான் கதவை திறந்து சாமியை கும்பிட வைக்கிறாங்க. மத்த நாள்லாம் ஏன் கோவில் நடைய திறந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஏய் போப்பா, இது என்ன புதுசா? எங்க ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் வாரத்துல 2 நாள் தான், செவ்வாய் வெள்ளி 2 நாள் மட்டும் பூசாரி வந்து பூஜை போட்டு மக்களுக்கெல்லாம் சாமியை பார்க்க விடுவாரு. மத்த நாள்லாம் கோயில் கதவை பூட்டிட்டு தான் போயிடுவாரு. இது என்னமோ ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த கோயில் ரொம்ப சின்ன கோயில் கிடையாது, மிகப்பெரிய பிரதானமான கோயில் இது. இந்த கோயில்ல பங்குனி திருவிழா, தேரோட்டம், பூச்சொரிதல் விழா, மகா சிவராத்திரி விழா, சித்திர மாசத்துல மட்டும் 13 நாள் திருவிழா, ஆடிப்பெருக்கு, நவராத்திரியில 10 நாள் திருவிழா, வைகுண்ட ஏகாதசி, இப்படி எக்கச்சக்கமான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய மிகவும் பிரமாதமான கோவில் இந்த கோயில். அப்படி இருக்கும்போது இந்த சாமியை பக்தர்கள் தினமும் திறந்து வச்சா கூட இந்த கோயில தரிசிக்க வருவாங்க. ஏன் சாமியை 2 நாள் மட்டும் தான் இந்த கோவிலை திறந்து வைக்கிறாங்க? மற்ற நாள் சாமி எங்க போகுதுன்னு சொல்லி கேட்டா, சாமி இந்த 2 நாளை தவிர மற்ற நாட்கள்லாம் இந்த கோவில்ல தங்குறதே இல்லைன்னு சொல்றாங்க. சாமி அப்படி இந்த கோவில்ல தங்கலைன்னா வேற எங்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வரும். இந்த கோயில்ல சாமியை கும்பிட போறாங்களோ இல்லையோ, ஒரு சமாதி கோயிலுக்குள்ள இருக்கு. அதை அடிக்கிறதுக்கு, அந்த சமாதியை ஓங்கி அடிக்கிறதுக்காகவே கொள்ள பேர் குமிறாங்க. என்னையா கோயில் இருக்கிற இடத்துல சமாதியா? யார் சமாதி? பெரிய ஏதாவது முனிவரோட சமாதியா இல்ல ரிஷியோட சமாதியான்னு கேட்டா, இந்த கோயில நின்று பூச வைக்கிறவங்களுடைய முன்னோர் தான் இந்த சமாதியில் இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய துஷ்ட மந்திரவாதியா அந்த காலத்துல இருந்திருக்கிறாரு. இந்த ஊரையே காவ காத்த ஒரு பெண் சாமியவே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னுடைய ஏவல்களுக்கெல்லாம் அந்த அம்மாவை பணிய வச்சு இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பல கெடுதல்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த மந்திரவாதி. அதுக்கப்புறமா இந்த மந்திரவாதி அழிக்கப்பட்டு அவருடைய சமாதி இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி தோண்ட தோண்ட அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த கோவில்ல கொட்டி கிடக்குது. சரி, இப்ப முதல்ல கண்ணகி இங்க வந்து சேர்ந்த கதையை பார்க்கலாம். கண்ணகி மதுரையை எரிச்சாங்கிற வரைக்கும் அவளுடைய கதை நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். தமிழக வரலாற்றிலேயே இந்த முக்கியமான கண்ணகி கேரக்டர் தான் சோழ நாட்டுல பிறந்து வளர்ந்து பாண்டிய நாட்டுல பஞ்சம் பொழைக்க போய் தன்னுடைய கணவனை அங்கேயே காவு கொடுத்து விட்டு மதுரையை தூசிக்காடா எரிய விட்டுட்டு கடைசியா சேர நாடு போய் சேர்ந்தான்னு வரலாறு சொல்லுது. அப்படி போய் சேர்ந்த கண்ணகி சேர நாட்டுல மலைப்பகுதிகளில் வசித்த மக்களிடம் தன்னுடைய சொந்த கதையை சோக கதையை கூறி அழுதாள்னும், அதுக்கப்புறமா அந்த இடத்திலேயே சில காலம் வாழ்ந்தாள்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவள் முக்தி அடையும் போது வானத்தில் இருந்து கோவலன் வெளிப்பட்டு தன்னோட தன்னுடைய மனைவி அள்ளி சென்று விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நடந்த இந்த அதிசயத்தை பார்த்த அந்த மலை மக்கள் எல்லாம் போய் அந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சேர மன்னன் செங்குட்டுவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா செங்குட்டுவன் இவ்வளவு பெருமை பொருந்திய இந்த கற்புக்கரசி கண்ணகிக்காக ஒரு கோயில் கட்டினார்னு சொல்லப்படுது. இப்படி சேரன் செங்குட்டுவனுடைய தம்பியா இருந்த இளங்கோவடிகள் தான் இந்த கதையை முழுவதுமா கேட்டு சிலப்பதிகாரத்தை எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப கூட கண்ணகிக்கான அந்த கோவில் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. சோ வரலாறு இப்படி சொல்லப்படுது. அதாவது கண்ணகி மதுரை எரிச்ச கையோட சேர நாட்டுக்கு, அதாவது கேரளாக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் சோழ நாட்டுல, அதாவது பெரம்பலூர் மாவட்டத்துல சிறுவாச்சூர்ல தான் வந்து கண்ணகி அம்மா உட்கார்ந்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணகி சேர நாட்டுக்குள்ள போகாம எப்படி சிறுவாச்சூருக்கு வந்து சேர்ந்தான்னு இந்த ஊர்ல சொல்லப்படக்கூடிய கதை என்னன்னு சொல்லி பார்த்தா, கண்ணகி மதுரை எரிச்ச கையோட கடுமையான கோபத்துல நடையா நடந்து வந்து இந்த சிறுவாச்சூரை வந்து சேர்றா. அப்போ சிறுவாச்சூர்ல ஒரு கோவில் ரொம்ப பாழடைஞ்சு போய் யாருமே புழங்காம கிடக்குது. அந்த கோவில் யாரோட கோவில்னு பார்த்தா செல்லியம்மா அப்படிங்கிற ஒரு அம்மனுடைய கோவில். அந்த கோவிலே நீ நைட்டு தங்கிடலாம்னு சொல்லிட்டு கண்ணகி அந்த கோயிலுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ இந்த கோவிலுடைய முக்கியமான தெய்வமான அந்த செல்லியம்மா கண்ணகி முன்னால வந்து நிக்கிறாங்க. அம்மா நீ இந்த இடத்துல தங்காத, இந்த இடத்துல இருந்து உடனே காலி பண்ணி போமான்னு சொல்லி கண்ணகியை பார்த்து சொல்றாங்க. அப்போ கண்ணகி செல்லியம்மா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா உன்னையே நம்பி உன்னுடைய கோவில நான் அடைக்கலம் ஊந்திருக்கேன், என்னைய மாதிரி மக்களை எல்லாம் நீ தான் காப்பாத்தணும், நீயே என்ன வேணா இந்த கோவில இருந்து போன்னு சொல்றிய, என்னம்மா காரணம் சொல்லி கேட்கும்போது அப்போ செல்லியம்மா சொல்றாங்க, அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான், என்னால உன்னையும் இந்த ஊர் மக்களையும் எல்லாரையும் நல்லா காப்பாத்தி வச்சிருக்கதான் முடியும். ஆனா இப்போ நிலைமை சரியில்லை. என்னை நோக்கி ஒரு துஷ்ட மந்திரவாதி பல காலமாக தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். கடைசியாக அவனுடைய தவத்தால மெச்சி போய் உனக்கு என்ன வர வேணாலும் கேளுப்பா நான் தாரேன்னு ஒத்துக்க போக, அவன் வரம் கொடுத்த ஏன் தலையிலே கை வச்ச மாதிரி நீ எனக்கு என்னென்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கணும்னு சொல்லி வரத்தை வாங்கிக்கிட்டு இப்போ அவன் செய்கின்ற அந்த துஷ்ட வேலைகளுக்கெல்லாம் என்னை ஒரு ஏவலாக வைத்துக் கொண்டு என்னை அவனோட கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அந்த மந்திரவாதியை மீறி என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீ இந்த கோயில் இருக்கிறன்னு தெரிஞ்சா உனக்கும் அந்த மந்திரவாதியால பிரச்சனை வந்துடும். அதனால இடத்த காலி பண்ணி போமான்னு செல்லியம்மா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கண்டிப்பாக செல்லியம்மாவையும் இந்த ஊர் மக்களையும் இந்த இக்கட்டில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்ணகி தன்னுடைய தெய்வமான காளியம்மாவை நோக்கி பூஜை செய்து காளியம்மாவை அந்த இடத்துல எழுப்புனாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா காளியம்மா கண்ணகிக்குள்ளேயே புகுந்து கொண்டு கண்ணகியே காளியம்மா உருப்பெற்றான்னு சொல்லப்படுது. இன்னும் சில கதைகள்ல காளியம்மா தனியாக உருப்பெற்று வந்தாலும் சொல்லப்படுது. இப்படி காளியம்மாவோட துணையோட செல்லியம்மாவும் கண்ணகியும் ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த கோவிலுக்குள்ள போயிருக்காங்க. இப்போ அந்த துஷ்ட மந்திரவாதி மறுபடியும் செல்லியம்மாவுடைய கோவிலுக்குள்ள வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு வெளியே இழுக்க பாக்குறான். அந்த சமயத்துல கோவிலுக்குள்ள இருந்து கண்ணகி வெளிப்பட்டு வந்து அந்த துஷ்ட மந்திரவாதியை தன்னுடைய வாளால் வெட்டி வீசினான்னு சொல்லப்படுது. அதே நேரத்திலே காளியம்மா உருக்கொண்டு அவனை சூலாயுதத்தால் குத்தி கிழிச்சான்னு சொல்லப்படுது. இப்படியாக இந்த துஷ்ட மந்திரவாதியுடைய ஆட்டம் இங்கே ஒழிக்கப்படுது. அப்படி சாகும் போது அந்த மந்திரவாதி என்ன சொல்றான்னா, நான் இந்த மக்களுக்கெல்லாம் செஞ்ச பாவத்துக்காக, இத்தனை நாள் இவங்களை படுத்துற கொடுமைகளுக்காக இந்த கோவில் வளாகத்திலேயே எனக்கு ஒரு சமாதி கட்டுங்க, இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாரும் நான் செஞ்ச பாவங்களுக்காக என்ன ஒரு அடி அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான். அதனாலதான் இந்த துஷ்ட மந்திரவாதிக்கு ஒரு சமாதியானது இந்த கோவில் வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வழியா இந்த மந்திரவாதியை ஒழிச்சு போட்டாச்சு. அவனுக்கு பின்னால அவனுடைய சந்ததிகள் யாரும் இதே மாதிரியான துஷ்ட வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கோவிலிலேயே பூசாரிகளாக அவங்களா நியமிக்கப்படுறாங்க. அவங்க யாரும் தப்பான வழிக்கு போகாம இங்கே இருந்து காளியம்மா காவ காத்து நிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. முன்னாலே பார்த்தா இது செல்லியம்மா கோவில். செல்லியம்மா கோவில்ல வந்து இப்படி ஒரு அற்புத திருவிளையாடல நம்முடைய மதுரை காளியம்மா அதாவது கண்ணகி பண்ணி முடிச்சிடறாங்க. அதனால செல்லியம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த ஊர் மக்களை எல்லாம் காத்து நிற்பதற்கு என்னை விட நீதான் சரியானவள், அதனால இந்த கோவில்ல இன்னிலிருந்து நீயே இரு, நான் என்னுடைய அண்ணன் இருக்கின்ற பெரியசாமி மலைன்னு இந்த கோயிலுக்கு பின்னால இருக்கிற மலையில போய் அவரோட சென்றிருக்க போறேன்னு சொல்றாங்க. இப்படி செல்லியம்மா வேண்டி கேட்டுக்கிட்டதுனால மதுரை காளியம்மாவும் இந்த கோவிலே இருந்து இந்த மக்களுக்கெல்லாம் அருள் புரியறேன்னு ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த கோவில்ல மூத்த தெய்வமாக செல்லியம்மா இருந்ததுனால முதலாவதாக இந்த கோவில்ல ஆரத்தி எடுத்தவுடன் இங்க மதுரை காளியம்மாவுக்கு காட்ட மாட்டாங்க. கோயிலுக்கு பின்னால இருக்கிற பெரியசாமி மலை மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த செல்லியம்மாவுக்கு தான் முதல் ஆராத்தியை காட்டுவாங்க. மலையை நோக்கி முதல்ல செல்லியம்மாவுக்கு ஆரத்தியை காட்டினதுக்கு அப்புறமா தான் இங்க இருக்கிற நம்முடைய மதுரை காளியம்மாவுக்கு ஆரத்தி காட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மந்திரவாதியை அடக்கி ஒடுக்கிய தலமாக இருப்பதனால யாரெல்லாம் பில்லி சூனியம் ஏவல் கட்டுகளால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. எந்த ஒரு மந்திர தந்திரங்களும் இந்த அம்மாவுடைய எல்லைக்குள்ள வேலையும் பார்க்காதுன்னு சொல்லப்படுது. சரி, இப்ப ஏன் கோயில்ல 2 நாள் மட்டும் திறந்து வச்சிருக்காங்க, மத்த நாள்லாம் சாமி எங்க போகும்னு சொல்லி கேட்டா, இந்த மதுரை காளியம்மா திங்கள் வெள்ளி இந்த 2 நாள்ல மட்டும்தான் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் பெரியசாமி மலை மேல ஏறி இருக்கின்ற நம்முடைய செல்லியம்மாவுடைய போய் சேர்ந்து இந்த மதுரை காளியம்மாவும் தங்கிடுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல இருக்கிற மதுரை காளியம்மா தன்னுடைய கைகள்ல உடுக்கை, பாசக்கயிறு, சூளம், அட்சய பாத்திரத்தை வச்சிருக்காங்க. முற்காலத்துல ஆதிசங்கரர் இந்த தலத்தின் பக்கமாக வரும்போது அவருக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டதாகவும் அப்போது இங்கிருக்கின்ற மதுரை காளியம்மன் அவருக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்துல ஒரு தீர்த்தத்தை உருவாக்கிட்டு அங்கேயே சிலையாக உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிலையைத்தான் ஆதிசங்கரர் இங்க இப்ப பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல பிரம்மேந்திரர் ஒரு விசேஷமான சக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில்கள்ல வாரத்துல 2 நாள் தான் திறக்கிறாங்களா, அது போக இந்த 2 நாட்கள்லையும் உச்சி கால பூஜை மட்டும் தான் நடத்தப்படுது, மற்ற பூஜைகள் நடத்தப்படுவதில்லை. அப்படி உச்சி கால பூஜை நடக்கிறதுக்கு முன்னால இந்த கோவில் கருவறை மண்டபத்துக்கு வெளியே 2 கோடாங்கிகள் நிப்பாங்க. இங்கே இந்த செல்லியம்மா மதுரை காளியம்மாவுடைய சரித்திரத்தை பாடி முடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுது. இந்த கோவில்ல விசேஷமான ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா மாவிளக்கு எடுக்கிறது. என்னையா மாவிளக்கு எடுக்கிறது எல்லா கோவிலும் தான் எடுக்கிறாங்க, எத்தனையோ அம்மன் கோவில் எடுக்கிறாங்க, இங்க அப்படி என்ன விசேஷம் பார்த்தா நம்ம பொதுவா மாவிளக்கு
எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம்? வீட்டுல இருந்தே மாவை கொண்டு வந்துருவோம். அதை தண்ணியை குழைச்சு மாவா செஞ்சு இங்க மாவு விளக்கு எடுப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துட்டு நேரா இங்க திரியை மட்டும் போட்டு விளக்கு போட்டு போயிருவோம். இந்த கோயில் அப்படிலாம் செய்ய முடியாது. நீங்க மாவு பாக்கெட்டு கூட வாங்கிட்டு இந்த கோவிலுக்குள்ள போய் மாவு விளக்கு போடக்கூடாது. அரிசியை வீட்டுல இருந்து எடுத்து கொண்டு போய் அதை அந்த கோவில் வளாகத்திலேயே குத்தி அதை மாவாக்கி அதை எடுத்து நீங்க மாவு விளக்கு போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வங்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.